अस्सलाम वालेकुम इनकी नाम ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம் அது பக்கோடா என்னன்னா நம்ம எப்பவுமே வீட்ல பஜ்ஜி போண்டா அப்புறமா வடை சமோசா இதுதான் செய்வோம் பக்கோடா செய்ய மாட்டோம் அது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே தங்கள் வாழ்க்கையை இழப்பார் ஓகேயா யாருடனும் உங்களை ஒப்பிடாதீங்க அப்படி செஞ்சால் உங்களை நீங்களே இழிவுபடுத்திக்கிற மாதிரி ஓகேங்களா இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம் எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது அதனால் பேச முடியல ஓகே நான் இப்போ சமையல் ஆரம்பிக்கிறேன் நம்ம எப்பயுமே பெரிய வெங்காயத்தில் தான் பக்கோடா செய்வோம் நம்ம இப்போது சின்ன வெங்காயத்தில் பக்கோடா செய்ய போகிறோம் இந்த சின்ன வெங்காயத்தை வட்டமாக வெட்டிக்கோங்க அங்கே பாருங்கள் நீள் வாக்கில் வேணால் வட்டமாக வெட்டிக்கோங்க நான் இப்போது 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு நான் 150 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இது 150 கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஓகேங்களா இது நான் உங்களுக்கு எப்படி சிம்பிளாக செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் ஜீரகம் 1 டீஸ்பூன் உப்பு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு இப்போ மிக்சியில் பாருங்கள் இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் அந்த இஞ்சியும் ஒரு 7 பெரிய பீஸாக இருக்குது பூண்டு அது 7 இது எடுத்திருக்கேன் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா 5 பச்சை மிளகா இவ்வளோ பெரிய இஞ்சி ஒரு 7 பல் பூண்டு ஓகேங்களா இதை அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம இதை குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டோம் அதை இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது 1/4 கிலோ கடலை மாவுக்கு 100 ml கடலை எண்ணெயை வெதுப்பான சூடு செஞ்சு இதில் ஊற்றிக்கலாம் தண்ணி 50 ml ஊற்றிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இப்போ 50 ml ஊற்றிருக்கேன் ஒரு தடவை இந்த சின்ன வெங்காயத்தில் பக்கோடா போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது உப்பு நான் கல் உப்பு போட்டிருக்கிறதால கொஞ்சம் கலக்கிற மாதிரி இருக்குது இல்லாட்டினா அது கரையாது இப்போ இதில் நான் 1/4 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பக்கோடா போட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா லேசான சூடு தான் இருக்கணும் நான் இப்போ சின்னதாக ஒரு சின்ன துண்டு போடுறேன் ரொம்ப அதிகமான சூடாகிடக்கூடாது அப்புறம் பக்கோடா நல்லா வராது என் கையில் உர போட்டிருக்கிறதுனால என்னால் போட முடியல ஓகே நான் இது கையால் போட்டேன் அது வந்து நான் க்ளவுஸ் போட்டதால் கொஞ்சம் சரியாக போட முடியல உங்களோட சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா தண்ணி பார்த்துக்கிட்டு ஊற்றுக்கோங்க 100 மில்லி நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க ஓகேங்களா அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஓகேங்களா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஓகேங்களா